இயற்கை தன் இன்பத்தை எல்லாம் அள்ளி சொரிந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் தந்தை எங்கிருக்கிறார் என்று கடாரத்து கட்டழகி எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் நீண்ட நாள் நண்பன் தானிருக்க அமீரை துணை கொண்டு சோழர்குல இளவல் சென்று விட்டானே என்பதால் கருணாகர பல்லவன் கருத்துருகி கலங்கிய அந்த வேளையில் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தாலும் மக்கள் நடமாட்டமோ காவலின் கெடுபிடியோ சிறிதும் குறையாத அந்த நேரத்தில் அச்சத்தை அணுவளவும் அறியாத அனபாய குலோத்துங்கன் அராபிய நாட்டவனும் அத்தியந்த நண்பனுமான அமீருடன் பாலூரின் அரச வீதியை மிக சாவதானமாக அணுகிக் கொண்டிருந்தான். அவனை தாங்கி வந்த புரவி மட்டுமின்றி அமீரை தாங்கிய புரவியும் கூட அந்த சோழ நாட்டு அரசகுல வீரனின் கருத்தை நன்றாக புரிந்து கொண்டது போல அமைதியாகவும் அலட்சிய நடை போட்டும் நடந்தது. வடநாட்டு வர்த்தகர்களைப் போல அந்த இருவரும் வேடம் அணிந்திருந்ததன் விளைவாக அவர்கள் உடைகளை இடுப்புக்கு மேல் அடியோடு மறைத்து தலையிலும் முக்காடாக வளைந்து முகங்களின் மேல் நீண்டு சற்றே தொங்கி முகங்களின் மேற்பாகத்தை ஓரளவு மறைத்திருந்தாலும் பார்வையை மட்டும் மறைக்காத காஷ்மீரத்து சால்வைகள் கூட கடற்புறமிருந்து வந்த காற்றிலே அதிகமாக பறக்காது உடலுடன் ஒட்டி அமைதியையும் எச்சரிக்கையையும் காட்டின. பாலூர் அன்றிருந்த பயங்கர நிலையில் அத்தனை அமைதியும் எச்சரிக்கையும் தேவையாக இருந்தன. புரவியில் அமர்ந்து விலகிய மக்கள் கூட்டத்திடையே சர்வசாதாரணமாக சென்று கொண்டிருந்த அனபாயன் எதிரே அடிக்கடி புரவிகளில் வந்து கொண்டிருந்த காவலர் கூட்டத்தையும் தெருக்கள் சேரும் மூலை விடுதிகளின் ஓரங்களிலெல்லாம் சாதாரண மக்களைப் போல காணப்பட்டாலும் கழுகு பார்வையாக போகிறவர் வருகிறவர்களை கண்காணித்த ஒற்றர்கள் எண்ணிக்கையும் தலையை அதிகமாக தூக்காமல் கண்ணை மாத்திரம் லேசாக தூக்கி ஊடுருவி பார்த்து பாலூரின் மூலை முடுக்குகள் கூட பரிபூர்ண எச்சரிக்கையுடன் பாதுகாக்கப்படுவதை உணர்ந்தார். தவிர தெரு மூலைகளில் அசட்டையுடன் இருப்பதாக காணப்பட்ட ஒற்றர்களின் இடைகளில் குறுவாள்கள் காட்சியளித்ததையும் கண்ட சோழர்குல இளவல் தான் சற்று நிலைப்பிசகி யார் என்பதை வெளியிட்டு விட்டால் அந்த குறுவாள்களுக்கும் ஏன் மூளை வீடுகளின் மறைவில் இருக்கக்கூடிய பெரு வேல்களுக்கும் அடுத்த க்ஷணம் இரையாக கூடும் என்பதை புரிந்து கொண்டார். இத்தகைய காவலில் இருந்து தனது நண்பர்களை தப்புவிக்க வேண்டுமானால் சாதாரண மனித பிரயத்தனத்தால் அது சாத்தியமல்லவென்பதையும் பெரும் தந்திரத்தாலும் சாகசத்தாலுமே அதை சாதிக்க முடியும் என்பதையும் சந்தேகத்துக்கு இடமின்றி உணர்ந்து கொண்டான் அனபாயன். அந்த சமயத்தில் அவன் எண்ணங்கள் மறுநாள் இரவு தப்பிச் செல்லும் முறைகளை கூட அவ்வளவாக கவரவில்லை. இத்தனை பலமான காவலை மீறி அப்பொழுது வந்து காரியத்தை சாதிக்க வேண்டுமே என்ற கவலை அவன் இதயத்தை பெரிதும் கவ்விக்கொண்டிருந்தது. அந்த கவலையை சிறிதும் வெளிக்கு காட்டாமலே பல வீதிகளையும் கடந்து அரச வீதியின் முகப்புக்கு வந்துவிட்ட அனபாயன் அந்த வீதியில் மற்ற வீதிகளை விட 2 பங்கு காவல் இருந்ததையும் வீதிக்குள் நுழையும் ஒவ்வொரு புரவியும் நிறுத்தி சோதிக்கப்படுவதையும் கண்டதும் குதிரையின் நடையை அதிகமாக தளர்த்தி முகத்தை குனிந்த வண்ணமே அமீரை அழைத்தான். அந்த அழைப்பின் விளைவாக தன் புரவியை அனபாயனின் புரவிக்கு வெகு அருகிலே கொண்டு வந்து விட்ட அமீர், ஏன் அழைத்தீர்கள் என்று வினவினான். இருவரும் தலையை தூக்காமலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் குதிரைகளை நிறுத்தாமல் மெல்ல நடத்தி கொண்டே சம்பாஷணையை துவக்கினார்கள். அரச வீதியின் முகப்பை கவனித்தாயா அமீர்? கவனித்தேன். அதோ செல்லும் ஒவ்வொரு வண்டியும் புரவியும் இதர வாகனங்களும் நிறுத்தப்படுகின்றன என்று மீண்டும் குறிப்பிட்டான் அனபாயன் அமீருக்கு மட்டும் கேட்கும் குரலில். அது மட்டுமல்ல, வாகனங்களை எட்டி பார்த்து சோதனையும் செய்கிறார்கள் என்று அமீரின் பதிலில் சிறிது கவலையும் தொனித்தது. அதோ புரவிகளில் வருபவர்கள் கீழிறக்கப்படுகிறார்கள். ஆம், சிலருடைய வாள்களும் இதர ஆயுதங்களும் கூட பறிக்கப்படுகின்றன. ஆயுதமுள்ள யாரையும் அரச வீதிக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் போலிருக்கிறது. அதை பற்றி நமக்கு ஏன் கவலை? உங்களிடம் ஆயுதம் ஏதுமில்லை. என்னிடம் இருக்கும் குறுவாள்கள் 2ஐயும் காவலர் பறித்து கொண்டாலும் பாதகமில்லை. ஓ, இதை அறிந்துதான் ஆயுதம் ஏதும் கொண்டு வர வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டாயா? ஆம். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆயுத நீக்கல் உற்சவம் பாலூரில் சில நாட்களாக அடிக்கடி நடக்கிறது. பாலூரின் ஜனத்தொகையில் 1/3 பங்கு தமிழர்கள் இல்லை என்றால் இத்தனை நாள் தமிழ் வணிகரும் மற்றோரும் நிராயுத பாணிகள் ஆக்கப்பட்டிருப்பார்கள். அது முடியாததால் அடிக்கடி இத்தகைய பரிசோதனையும் ஆயுத பறிமுதலும் நடக்கிறது. சாதாரணமாகவே பாலூரில் தமிழரை பற்றி எச்சரிக்கை அதிகம். அதுவும் நீங்கள் சிருஷ்டித்த இன்றைய நிலை
மிகவும் மோசமல்லவா? ஆம், ஆமாம். அனபாயனின் அந்த 2 ஆமாவிலும் கவலை மிதமிஞ்சி தொனித்தது. நீங்கள் உங்கள் நண்பர்களை நீதி மண்டபத்திலிருந்து விடுவித்தது முதல் ஊர் மூலை முடுக்குகளிலெல்லாம் காவல் பலப்படுத்தப்பட்டு விட்டது. அதைத்தான் வரும் வழியில் பார்த்தோமே. அப்படி இருக்க அரசு வீதியில் மட்டும் எச்சரிக்கை குறைவாக இருக்குமா? அதுவும் பீமன் மாளிகையும் மாளிகையின் முக்கிய வாயிலான கிழக்கு பகுதியும் இருக்கும் இடத்தில் கேட்க வேண்டுமா என்று அமீர் விளக்கினார். அமீரின் இந்த விளக்கம் தேவையில்லை என்றாலும் அது தேவைப்பட்டது போல தலையை அசைத்த அனபாயன், ஆம் அமீர், நிலைமை புரிகிறது எனக்கு. இருப்பினும் இந்த வீதிக்குள் எப்படி நுழைவது என்பதுதான் புரியவில்லை. அதற்கு மருந்து வைத்திருக்கிறேன். மருந்தா? மருந்து பலிக்குமா? 100க்கு 90 பலிக்கும். அப்படியானால் 10 சந்தேகம்தான். அந்த பலிக்காத 10ல் சிக்கிக்கொண்டால் போரிட்டுத்தான் தப்ப வேண்டும். வாளை கூட வேண்டாம் என்று நிராயுதபாணியாக அழைத்து வந்து விட்டாயே, போரிடுவது எப்படி? அனபாயரே, உங்கள் திறமையை அறியாமலா உங்களை நிராயுதபாணியாக அழைத்து வந்தேன்? நம்மிடம் வாள் இல்லாமற் போனால் என்ன? எதிரிகளிடம் வாள் இருக்குமே. காவலன் எவனாவது சந்தேகப்பட்டால் என் குருவாள் அவனை தீர்த்துவிடும். அது பலிக்கவில்லை என்றால் நீங்கள் அவன் மீது பாய்ந்து விடலாம். புலிக்குட்டிக்கு பாய்ச்சலை நானா சொல்லித்தர வேண்டும்? இந்த பதில் சொல்லி முடிவதற்கும் இருவரும் வீதி முகப்பு காவலை எட்டுவதற்கும் சரியாக இருக்கவே மேற்கொண்டு ஏதும் பேசாமல் ஈட்டிகளை கொண்டு வழிமறித்து நின்ற காவலர் கூட்டத்திடம் வந்து இருவரும் புறவிகளை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்பிருந்த 2 வண்டிகள் சோதிக்கப்பட்டு அரச வீதிக்குள் நகர்ந்ததும் அமீரின் புறவியையும் அனபாயனின் புறவியையும் இருமுறை சுற்றி வந்து அவை 2லும் பக்கவாட்டில் தொங்கிய 4 பெரும் பைகளை தட்டி பார்த்தனர் காவலர் இருவர். இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கையிலேயே முன் வண்டிகளை அனுப்பிவிட்டு புறவிகளை அணுகிய காவலர் தலைவன் ஒருவன், ஏன் முக்காடிட்டு இருக்கிறீர்கள்? எடுங்கள் முக்காட்டை, உங்கள் முகத்தை பார்ப்போம் என்று மிக முரட்டுத்தனமாக கூறி முக்காடுகளை களைய தன் வாளின் நுனியையும் அனபாயன் முகத்துக்காக தூக்கினான். அந்த வாளின் நுனி மட்டும் அந்த முகத்திரையை சற்று விலக்கியிருந்தால் அடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களையோ அந்த சம்பவங்களின் முடிவையோ ஊகிப்பது கஷ்டம். ஆனால் அத்தகைய இக்கட்டான நிலையை அமீரின் அதிகார குரல் தடுத்து நிறுத்தியது. கலிங்கத்தில் பிற நாட்டு வணிகரை அவமதிக்கும் நாகரிகம் எத்தனை நாளாக பரவி இருக்கிறது என்று மிகவும் கசப்பும் கடுமையும் நிறைந்த குரலில் கேட்டான் அமீர். அமீரின் இந்த கேள்வியால் திடுக்கிட்ட காவலர் தலைவன் அனபாயனை விட்டு அமீரை நோக்கி திரும்பினான். சில நாட்களாகத்தான் பரவியிருக்கிறது, அவசியத்தை முன்னிட்டு என்று அதிகாரத்துடன் கோரவும் செய்தான். அந்த அவசியம் இதற்கும் தேவையா என்ற அமீர் தன் மடியிலிருந்து சின்னஞ்சிறு சீலை ஒன்றை எடுத்து காவலர் தலைவனிடம் நீட்டினான். அதை கையில் வாங்கிக் கொண்டு பக்கத்தில் இருந்த வீரன் ஒருவனை பந்தம் பிடிக்கச் சொல்லி பந்தத்தின் வெளிச்சத்தில் சீலையை பிரித்து படித்த காவலர் தலைவனின் முகத்திலே குழப்பத்தின் ரேகை பெரிதும் படர்ந்தது. ஆம், உத்தரவு திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்று ஏதும் புரியாமல் இழுத்தான் காவலர் தலைவன். சீலையில் இருப்பது கலிங்கபிரான் மாமன்னர் பீமருடைய முத்திரை என்று சற்று கடுமையுடன் உணர்த்தினான் அமீர். அது தெரிகிறது. காவலர் தலைவன் பதில் சொன்னானே தவிர மேலும் குழப்பமே அவன் குரலில் தொனித்தது. அரண்மனைக்கு வேண்டிய பல வாணிப பொருள்களை கொடுப்பவன் நான். அரச மாளிகை புரவி வர்த்தகத்திலும் பங்கு பெற்றவன். ஆகையால் நான் அரச மாளிகைக்குள் நுழைவதையோ அரசரை நேரடியாக பார்ப்பதையோ யாரும் தடை செய்ய முடியாது. என் பெயரை கூட கேட்க முடியாது. சீலையில் உத்தரவு தெளிவாயிருக்கிறது. காவலர் தலைவன் சில வினாடிகள் யோசித்தான். பிறகு கேட்டான், அது சரி, நீங்கள் வேண்டுமானால் போகலாம், உங்களை சோதனை செய்ய அவசியமில்லை. ஆனால் இவரையே நான் அனுமதிக்க வேண்டும்? அரச காரியமாக போவதால். அரச காரியமாக எங்கு போகிறீர்கள்? அரண்மனையின் பின்புறத்துக்கு. பின்புறத்துக்கு எதற்காக? அங்குதானே குதிரைச்சாலை இருக்கிறது. ஆம். அதன் தலைவனிடம் 20 புறவிகள் வாங்கப் போகிறோம். அரசர் குதிரைச்சாலையில் புறவி விற்கிறார்களா? இல்லை, விற்பதில்லை. பின் எதற்கு 20 புறவிகள்? மாற்றித்தர. இதை கேட்ட காவலன் விவரம் புரியாமல் விழித்தான். அவன் விழிப்பதை பார்த்த அமீர், குதிரைச்சாலையில் உள்ள புறவிகள் சில பயனற்று விட்டன. நாளை அரபு நாட்டு கப்பல் ஒன்று புறவிகளுடன் வருகிறது. அவற்றில் வரும் புறவிகளுக்கு இவற்றை மாற்ற வேண்டும். இதை பார் என்று மேலும் 2 ஓலைகளை எடுத்து அமீர்
யாருடையது? அடியேனுடையதுதான். அனபாயன் பிரமித்து அமீரை நோக்கினான். கையெழுத்து பொய் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? என் சக்தியில் அனபாயருக்கு நம்பிக்கை இல்லை போல் இருக்கிறது. அவசியமானால் கலிங்கத்து பீமன் கையெழுத்தை கூட போட என்னால் முடியும். தேவையில்லாததால் போடவில்லை. மிகுந்த ஆபத்து சூழ்ந்து கிடந்த அந்த நிலையிலும் சற்று இறைந்தே நகைத்துவிட்ட அனபாயன் மேற்கொண்டு ஏதும் கேள்வி கேட்காமல் அமீரை தொடர்ந்தார். அனபாயனை பின்னால் வரச் சொல்லி முன்னால் தன் புறவியை செலுத்திய அமீர் அரச வீதியின் நடுவுக்கு வந்ததும் அங்கிருந்த அரச மாளிகையின் கிழக்கு வாயிலுக்குள் நுழைந்தார். ஒவ்வொரு இடத்திலும் காவலரால் தேக்கப்பட்டாலும் உத்தரவு சீலையின் மந்திரத்தால் காவலர் பணிந்துவிட அரண்மனையை சுற்றிச் சென்ற அமீர் அரண்மனையின் பின்புற வாயிலையும் கடந்து அதற்கு நேர் பின்னால் இருந்த பெரும் தோப்பில் வந்து சேர்ந்தார். சந்திர வெளிச்சத்திலும் பிரம்மாண்டமான அந்த தோப்பு மிகவும் கவர்ச்சியாக தெரிந்தது. தோப்பை சுற்றியிருந்த பெரும் மதிலுக்கு முன்புறத்தில் காவல் இல்லை என்றாலும் அதன் வாயிலுக்கு பின்னால் 2 வீரர்கள் காவல் புரிவது அவர்கள் எச்சரிக்கை கோஷங்களில் இருந்தே புரிந்தது. அந்த கோஷத்தை தூக்கி அடித்துக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான புறவிகளின் கனைப்பு சத்தம் வீரனான அனபாயன் காதுக்கு ரம்யமாக இருந்ததால் அவன் மனதில் இருந்த ஆபத்து, கவலை முதலியன மறைந்து அவை இருந்த இடத்தில் பெரும் இன்பம் புகுந்து கொண்டது. ஆஹா, பல சாதி குதிரைகள், பல நாட்டு குதிரைகள், எத்தனை விதம், எத்தனை ரகம், எத்தனை விதமான கணைப்புகள், எத்தனை விதமான உடற்கட்டுகள், இத்தனை வித்தியாசத்திலும் புறவி என்ற ஒரு பொது சாதிதானே இருக்கிறது. ஆஹா, ஈஸ்வர சிருஷ்டியில் எது பொது எது தனி, அப்பப்பா என்ன விந்தை என்று சிந்தித்துக் கொண்டே அமீரை தொடர்ந்தான் அனபாயன். அமீர் குதிரை சாலை தோட்டத்தின் அந்த பெரு வாயிலை கண்டதுமே சிறிது ஏதோ சிந்தித்தான். பிறகு தலையை வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக ஆட்டிவிட்டு மதிலை வலப்புறமாக சுற்றி சென்று ஒரு சிறு திட்டிவாசலுக்கு வந்து புறவியிலிருந்து கீழே குதித்து அனபாயனையும் இறங்கச் சொன்னான். அவன் சொற்படி அனபாயன் இறங்கியதும், அனபாயரே, இனிமேல்தான் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த குதிரை சாலை கூட கண்காணிப்பில் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அமீர் எதிரே இருந்த திட்டிவாசலை நோக்கி மெல்ல நடந்தான். மெல்ல திட்டிவாசல் கதவிலே காதை வைத்து சில வினாடிகள் உற்று கேட்டான். பிறகு அந்த வாயிற்கதவை மும்முறை லேசாக தட்டினான். சிறிது நேரம் பதில் ஏதும் இல்லை. ஆள் அரவமும் கேட்கவில்லை. அனபாயன் மனதிலும் மெல்ல மெல்ல சந்தேகம் எழுந்தது. குதிரைகளின் இந்த கணைப்பில் நீ மெல்ல தட்டியது யாருக்கு காது கேட்கும்? அனபாயரே, சற்று பொறுங்கள் என்று அமீர் திட்டிவாசலின் கதவிடுக்கின் மூலமாக உள்ளே நோக்கிவிட்டு அனபாயனையும் அழைத்து, இதோ பாருங்கள். திட்டிவாசற் கதவின் பலகைகள் இடம் கொடுத்த இடத்தில் ஒரு கண்ணை வைத்து உள்ளே நோக்கினான் அனபாயன். தூர இருந்த மாளிகையின் வாசலில் திடீரென 2 தீபங்கள் தெரிந்தன. அவற்றில் ஒன்று திட்டிவாசலை நோக்கி நகரவும் தொடங்கியது.